தலைப்பு செய்திகள். அடுத்த இலக்கு கோட்டாவே, விமல் வீரவன்ச தெரிவிப்பு. ஜனாதிபதியின் அதிகாரத்திற்கு எதிரான மனுக்கள் உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி. இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பொடி லெசி. மட்டக்களப்பில் யானை தாக்குதல், வயோதிப பெண் மரணம். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மீது ஆப்கானிஸ்தான் தாக்குதல். விரிவான செய்திகள். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் செலோ கைது செய்யப்பட்டமை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்வதற்கான ஒரு முன்னோடியே தவிர வேறில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுரேஷ் சலே என்ன செய்தார் என்ற தலைப்பிலான ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலோ கைது செய்யப்பட்டமையை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை அனுர தலைமையிலான அரசு ஆரம்பித்துள்ளது. இந்த அரசு திட்டமிட்ட முறையில் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளையும் மிக அழகாக அரங்கேற்றி வருகின்றது. சுரேஷ் சலேயின் கைது மூலம் அவர்களின் அடுத்த இலக்கு கோட்டாபய ராஜபக்ஷவே என்பது தெளிவாகின்றது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்ட சஹ்ரான் ஹாஷிம் ஒரு தீவிர சிங்கள பௌத்த தலைவராக கருதப்படும் கோட்டாபய ராஜபக்ஷவை பதவிக்கு கொண்டு வருவதற்காக தனது உயிரை தியாகம் செய்வாரா? இது முற்றிலும் முட்டாள்தனமான வாதமாகும். புலனாய்வு அதிகாரிகள் சஹ்ரான் அல்லது பிரபாகரன் என யாராக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு கருதி அவர்களுடன் தொடர்புகளை பேணுவது இயல்பானது. சஹ்ரானின் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் கிடைத்தவுடனேயே அவரை கண்காணிக்க தொடங்கியது புலனாய்வு பிரிவினர் தான் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இவ்வாறான துரோக செயல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 அடிப்படை உரிமைகள் மீறல் மனுக்களை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. டிட்வா சூறாவளியை அடுத்து அவசர கால நிலைக்கான விதிகளை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி தீர்மானித்திருந்தார். இதை எதிர்த்தே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மாற்றுக் கொள்கைகளுக்கான கேந்திர நிலையம் மற்றும் வழக்கறிஞர் ஆசாத் ஆதாம் லெப்பே ஆகியோரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, நீதிபதி குமுதினி விக்ரமசிங்க மற்றும் நீதிபதி அர்ஜுன உபயசேகர ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. சகல தரப்பினரதும் பத்திரங்களை பரிசீலித்த நீதிமன்றம் மனுக்களை நேரடியாக தள்ளுபடி செய்தது. சட்டமா அதிபர் சார்பாக ஆஜரான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் ஷானில் குலரத்ன, சூறாவளியால் ஏற்படக்கூடிய கடுமையான சூழ்நிலையை எதிர்பார்த்தே அவசர கால நிலை பிறப்பிக்கப்பட்டதாக மன்றில் தெரிவித்தார். அவசர கால சூழ்நிலைகளின் போது தீர்க்கமாக செயல்பட ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு அதிகாரம் இருப்பதாகவும் தேசிய நலனுக்காக அத்தகைய அதிகாரங்களை முன்னெடுப்பதை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் அவர் வாதிட்டார். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதகமான வானிலையை தொடர்ந்து அவசர கால விதிகளை அறிவிக்க ஜனாதிபதி எடுத்த நடவடிக்கையின் சட்டப்பூர்வ தன்மையை சவாலுக்குட்படுத்துமாறு இந்த மனுக்களில் கோரப்பட்டிருந்தன. இருப்பினும் உயர் நீதிமன்றம் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்தது. நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரும் திட்டமிட்ட குற்றவாளியுமான பொடி லெசி பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் விமான நிலையத்திலிருந்து காலி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பொடி லெசி என்ற ஜனித் மதுசங்கர் நேற்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். மும்பையில் இருந்து நேற்று அதிகாலை 5:56 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் விமான சேவைகளுக்கு சொந்தமான UL 142 என்ற விமானத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாட்டிற்குள் அழைத்து வரப்பட்டிருந்தார். நீதிமன்றில் பிணை வழங்கப்பட்ட பின்னர் தலைமறைவாகியிருந்த பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான ஜனித் மதுசங்க எனப்படும் பொடி லெசி 2024 பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன்
குடும்பத்துடன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தார். பிணை வழங்கப்பட்டதை அடுத்து அவர் சட்டத்தரணி ஒருவரின் காரிலேயே நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறியிருந்தார். இதனையடுத்து அவர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவின் மும்பையில் வைத்து கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 2 அதிகாரிகள் இந்தியாவுக்கு சென்றுள்ளதுடன் அவர் நேற்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முனைக்காடு கிராமத்திற்குள் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை புகுந்த காட்டு யானையொன்று மக்கள் குடியிருப்புக்குள் புகுந்து அட்டகாசம் புரிந்துள்ளது. இந்த யானையின் தாக்குதலில் சிக்கி அதே கிராமத்தை சேர்ந்த வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 பெண்கள் படுகாயமடைந்துள்ளனர். அதிகாலை வேளையில் வீடுகளில் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டிருந்த பெண்கள் மீதே யானை தாக்கியுள்ளது. முனைக்காடு மாரியம்மன் கோயில் வீதியை சேர்ந்த 74 வயதுடைய கதிர்காம தம்பி சிவபாக்கியம் என்பவரே இவ்விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் 44 வயதுடைய அருள் சிவம் கோமதி மற்றும் 62 வயதுடைய ஞானசீலன் அருளம்மா ஆகிய 2 பெண்கள் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பெருநிலப்பரப்பின் எல்லை கிராமங்களில் நீண்ட காலமாக அச்சுறுத்தல் விடுத்து வரும் காட்டு யானைகள் தற்போது மட்டக்களப்பு நகர்ப்புறம் உள்ளிட்ட கரையோர பகுதிகளையும் ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளன. எனவே ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் அச்சுறுத்தி வரும் இந்த காட்டு யானைகளின் தொல்லைக்கு நிரந்தர தீர்வு காண உரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் இருந்து வந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மீது ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் பாகிஸ்தான் வெளிப்படையாக போர் பிரகடனம் செய்து ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த எல்லை மோதலால் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றது. தாலிபான் ஆட்சியின் நடவடிக்கையால் பாகிஸ்தான் பொறுமை இழந்துவிட்டது எனவும் இப்போது நேரடியாக போர் நடத்துவோம் எனவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது என பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே 4 வருடங்களை கடந்து சண்டை நடைபெற்று வருகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. சில சமயம் ரஷ்யாவின் அண்டை நாடுகளின் வான்பகுதியிலும் ரஷ்யாவின் ட்ரோன்கள் பறப்பதாக நேட்டோ உறுப்பினர் நாடுகளான டென்மார்க் போன்றவை குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் ஸ்வீடன் நாட்டில் உள்ள மல்மோ துறைமுகத்தில் பிரான்ஸ் நாட்டின் விமானம் தாக்கி போர்க்கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வழக்கமான நேட்டோ நாடுகளின் பயிற்சிக்காக பிரான்ஸ் போர்க்கப்பல் வந்துள்ளது. டென்மார்க்கிலிருந்து ஸ்வீடனை பிரிக்கும் ஒரேசூன் ஜலசந்தியில் ஸ்வீடன் ராணுவம் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தது. அப்போது ட்ரோன் ஒன்று வருவதை கண்டறிந்தனர். உடனடியாக அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்துவதற்கு ஸ்வீடன் ராணுவம் தயாரானது. அதற்குள் அந்த ட்ரோன் மாயமாகியுள்ளது. ஒருவேளை ரஷ்யா இந்த ட்ரோனை ஏவி இருக்கலாம் என ஸ்வீடன் ராணுவம் சந்தேகிக்கின்றது. பால்டிக் கடலில் ரஷ்யாவின் போர்க்கப்பல் உள்ளது. அதிலிருந்து ட்ரோன் ஏவப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் ஸ்வீடன் டென்மார்க்குடன் இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அணுசக்தி திட்டத்தை மேம்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றது. இது தொடர்பாக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடைபெற்றது. இது தொடர்பாக ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமென்றாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது. இதற்கிடையே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம், மேலும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹப்காபி தூதர் அதிகாரிகளுடன் பேசியுள்ளார். அப்போது இஸ்ரேலிலிருந்து வெளியேற விரும்பினால் அதை இன்றே செய்யுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆனால் வெளியேற விரும்புவோர் தாமதிக்காமல் சீக்கிரமாக புறப்படுவதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை குறிவைக்கும் வகையில் கப்பலை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை சீனாவிடமிருந்து வாங்க ஈரான் ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
வரலாற்றில் இன்று. ஆயிரத்தி 1948 கானாவில் பிரித்தானிய காவல்துறையினர் ஒருவன் முன்னாள் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு ஒன்றை நோக்கி சுட்டதில் 3 கொல்லப்பட்டதை தொடர்ந்து அக்ரா நகரில் பெரும் கலவரம் மூண்டது. 1953 ஜேம் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகியோர் தாம் டிஎன்ஏயில் வேதியியல் அமைப்பை கண்டுபிடித்ததாக அறிவித்தனர். 1986 ஸ்வீடன் பிரதமர் ஒலக் பால்மே ஸ்டாக்ஹோம் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2002 குஜராத் வன்முறை. அகமதாபாத்தில் இடம்பெற்ற இந்து முஸ்லிம் கலவரத்தில் குறைந்தது 55 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.